ஏஷ்வா பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் பெப்பின் ஜார்ஜோட இயக்கத்தில் நரேந்திர பிரசாத், ரூபா கொடுவாயூர், கீதா கைலாசம் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் யமகாதகி. இந்த படம் எப்படி இருக்குங்கிற விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். அடுக்கி வச்ச விறகெல்லாம் நனைய முன்ன சீக்கிரம் வந்துடுதாய். யமகாதகி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய ரூபா கொடுவாயூர், அதாவது லீலா அப்படிங்கிற பேரில் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட இந்த சூசைட் தனிப்பட்ட மரணமானது எப்படி ஒட்டுமொத்த கிராமத்தையும் பாதிக்குது, இந்த மரணத்துக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, எப்படி இந்த மர்மங்கள்லாம் வெளிவருது, கிராமம் அந்த பாதிப்புலேருந்து தப்பிச்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது, நம்ம டீசர்லையும் ட்ரைலர்லையும் பார்த்துருப்போம், இறந்து போன அந்த லீலாவோட உடல் வந்து வீட்டை விட்டு வெளியில் வராது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி அந்த உடலை வெளியில் எடுத்துகிட்டு வராங்க, அந்த உடல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது, இன்றளவும் கிராமப்புறங்களில் எந்த அளவு சாதி ஆதிக்கங்கள் இருக்குது அப்படிங்கிற பல விஷயத்த ஒரு ஹாரர் பேஸ்டாக எடுத்திருக்காரு பெப்பின் ஜார்ஜ். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. அண்மையில் வந்து அகத்தியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சப்தமாக இருக்கட்டும், இதுவும் ஒரு ஹாரர் பேஸ்டு ஃபிலிம் தான். பட் இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் டைம் ட்ராவல்லாம் பண்ணி போவாங்க. அந்த ஒரு விதத்தில் தான் யமகாதியை நம்ம எதுவுமே எதிர்பார்த்து போனோம். ஒரு டீசரும் ட்ரைலரும் பார்க்குறப்ப இது ஒரு பேய் படமாக இருக்கும். ஏன்னா டெட் பாடி வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேங்குது, திடீர்னு எந்திரிச்செல்லாம் உட்காருது. அப்போ கண்டிப்பாக இது ஒரு பேய் படமாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே போனால் ஒரு வித்தியாசமான குக்கிங்காக இருந்தது. நான் அந்த டீம் இன்டர்வியூலே டைரக்டர்கிட்ட கேட்டேன், நான் டீசரும் ட்ரைலரும் பார்த்தேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது, என்ன சார் நீங்கள் குக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் போய் வந்து படத்தை பாருங்கள் தெரியும் அப்படின்னாரு. படத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது, இஸ் குக்கிங் வெரி வெல் எ டிஃப்ரெண்ட் டிஷ் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஒரு யூஸ்வலான பேய் படமே கிடையாது. இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிக்கிற வரையும் இதில் பேய் இருக்கா, இது பேய் படமாக சாமி படமானே உங்களால் வந்து இதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா இந்த படத்தோட போஸ்டர் வரும்போதே அதில் நிறையா கேள்விகள் நமக்கு இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூபா கொடுவாயரோட ஸ்டில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புருவம் அப்படி தூக்கி இருக்கும், ஒரு பக்கம் வந்து அப்படியே டெரராக இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிரிச்ச மாதிரி சாந்தமாக இருப்பாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து சேவல் வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் பூனை வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேல் இருக்கும், இன்னொரு பக்கம் மாலை இருக்கும், இன்னொரு பக்கம் நகை இருக்கும், கிரீடம் இருக்கும். இது சாமியா இல்லை பேயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் நிறைய மக்கள் சேர்ந்து ஒரு கயிறை கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ட்ரைலர்லேயே அவங்க டீகோட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா, தூக்கில் தொங்கிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தம் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க, இவங்க பாடி வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்குது, இது ஆவியா சாமியா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதா படமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு டீகோடிங் செஷனில் உள்ளே போனால் கடைசி வரை இது சாமி படமா பேய் படமானே நமக்கு தெரியலங்க. ட்ராவல் பண்ணி இவர் எடுத்துகிட்டு போகிற ஒரு சீன்லையுமே இந்த சீனில் பேய் வந்துடும், ஐயோ இந்த சீனா அம்மாடி இப்போ என்ன நடக்க போகுதுன்னே நம்ம வந்து காதை மூடுறோம், ஹெட்ஃபோனை தூக்கி போடுறோம். ஏன்னா நம்மளுக்கே தெரியும், தமிழ் சினிமாவில் ஆத்மார்த்த பேய் படங்கள் எடுக்கிறது, ஒரு ஹாரர் படங்கள் எடுக்கிறது அப்படின்னாலே ஒரு ஸ்லோமோ ஒன்று போகும். அந்த ஸ்லோமோக்கு அப்புறம் அப்படி திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து ஒரு ஃபேஸ் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, பின்னாடி பார்த்தா ஒன்று இருக்கா, திரும்பிட்டு முன்னாடி பார்த்தா முன்னாடி க்ளோஸ்அப்பில் ஒரு பேய் ஃபேஸ் இருக்கணும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹாரர் ஃபிலிமாக இருக்கும் இல்லையா. டபங் டபங் டபங்னு ஒரு மியூசிக்கை போட்டு நம்ம நெஞ்சு வழியெல்லாம் வர வச்சுருவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஹாரர் படங்களை தான் இவ்வளோ நாட்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமே இல்லாமல் அப்படியாப்பட்ட விஷயங்கள் காமிச்சா தான் இது பேய் படம், அப்படியாப்பட்ட விஷயங்கள் காமிச்சா இது ஹாரர் படம் அப்படிங்கிறது இல்லாமல் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக சீன் பை சீனாக ஒரு விஷயத்தை எலவேட் பண்ணுறது இருக்குல்ல, அது இந்த படத்தில் மிக வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நடக்கும்னு தான் இந்த கதவை திறக்காதீங்கன்னு சொன்னேன். இது மட்டும் இல்லாமல் இந்த படம் காட்டப்பட்ட ஏரியாங்கிறதா மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா இந்த படம் எடுக்கப்பட்ட முழுக்க தஞ்சாவூர் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கு, அங்கே இறந்து போயிட்டா என்னென்ன மாதிரியான சடங்குகள் செய்வாங்க. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும், இப்போ மோஸ்ட்டாக நம்ம சிட்டியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவோம், இறந்து போனாங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸில் தூக்கி பாடியாக போடுவோம், டக்குன்னு அடுத்த சடங்குகளை போனோம், டக்குன்னு போயிட்டு மயானத்தில் எரிச்சிட்டு அடுத்த கட்ட வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் கிராமங்களில் இன்றளவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சடங்குகள் என்னென்ன செய்கிறாங்க, ஒருவேளை வந்து தெய்வ குத்தம் ஆயிருந்தால் அதுக்கு வந்து பரிகாரமாக என்னென்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையும் மிஸ்டேக் தட்டாத விஷயங்கள் வந்து இந்த படத்துக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரையும் இந்த படம் எங்கேயுமே இந்த தொய்வல் உழுகுன்னு சொல்லுவோம் தெரியுமா, என்னடா அது இவ்வளோ நேரம் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கே, அப்போ அப்படியாப்பட்ட எந்த ஒரு ஃபீலிங்குமே இந்த படத்தில் இல்லை. அது இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. இந்த மழையில தான் நான் உன்னை முதல்ல பார்த்தேன். இந்த படத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பிரித்து பேசணும் அப்படின்னா முதல்ல வந்து பாசிட்டிவ் சொல்லிவிடுவோம். என்ன பாசிட்டிவ்னா, இந்த படம் எடுக்கப்பட்ட ஊர், அதுக்கான லொக்கேஷன், இதுக்கான சினிமோட்டோகிராஃபி, இந்த படத்துக்கான ரைட்டிங் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு மிக ப்ளஸ்ஸான ஒன்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தஞ்சாவூரில்
ஒரு கிராமத்தில் இருக்கவங்களோட லுக் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் குரூ வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய ஜாதிய கலாச்சாரம் எப்படி இருக்கும், இன்றளவும் வந்து ஊர்களில் காலனி ஆதிக்கங்கள் எந்த அளவில் இருக்குது, ஒரு தெருவுக்குள்ளே இன்னொரு தெருக்காரனை அதாவது ஒரு மாற்று சமுதாயத்துக்காரவங்களை உள்ள விடக்கூடாது, அவங்கள வீட்டில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற எவ்வளோ விஷயங்களை அப்படி பட்டும் படாமலும் தொட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இந்த கதையை சொன்ன விதம் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களோட அந்த ஒரு மரணத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா மர்மங்கள் அடுத்தடுத்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், நாட்டு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். சரி அதான் இது ஓப்பன் ஆயிடுச்சே, இந்த பாடி வந்துருமான்னு பார்த்தா அடுத்து ஒன்று ஓப்பன் ஆகும். சரி இந்த ட்விஸ்ட் முடிஞ்சிருச்சே, இது ஓப்பன் ஆகும் பார்த்தா அடுத்து ஒன்று ஓப்பன் ஆகும். இப்படியே ஓப்பன் ஆகிட்டு போகிற விதத்தில் இவ்வளோ விஷயங்களை ஒரு பொண்ணு உயிரோட இருந்திருந்தா கூட இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்க முடியும். ஆனால் செத்து இவ்வளோ விஷயம் பண்ணிடுச்சப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரைலர்லையும் டீசர்லையும் பார்த்த மாதிரி ஒரு ரூம் ஒன்று இருக்கும், மூடப்பட்ட ஒரு அறை. அந்த அறைக்கு அவங்க காமிச்சிருக்க அந்த ஒரு ஹாரர் பேஸ்டான ஒரு விஷயம். ஆனால் அந்த அறைக்குள்ளே ஒரு பேய் உள்ள வர மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க, பேய் இருக்க மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்க முடியும் அப்படின்றதுல மிக கச்சிதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். பெப்பின் சார்ஜ் எந்த அளவோ அந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். இது மட்டும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட கேரக்டரை அந்த கேரக்டரோட ட்ராவல் பண்ணிட்டு எந்த இடத்துலையுமே கிரிஞ்ச் அடிக்காமல் போனாங்க பார்த்தீங்களா, அது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா என்பி நடிக்கிறப்ப நிறைய பக்கம் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, நானுமே இன்டர்வியூவில் அதை கேட்டேன், என்பினாலே லவ்வர் பாய் தானா, லவ் பேஸ்டான படங்கள்ல ஏன் நடிக்கிறீங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் கதைப்பமா பண்ணீங்க, இப்போ வந்து லவ் பேஸ்டாகவே ஒரு ஹீரோயின் ரோலை எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் படம் பாருங்கள் இது லவ் பேஸ்டாகவே இருக்காது அப்படின்னாங்க. ஸோ நரேந்திர பிரசாத் வரக்கூடிய அந்த சீன்கள் எல்லாமே யார் யாரெல்லாம் ஹேட்டராக போய் அந்த படத்தெல்லாம் பார்த்து நரேந்திர பிரசாத்தை கலாய்க்கலான்னு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இடமே கொடுக்காத அளவு தான் அந்த நடிப்பு. அப்படியே கரெக்டாக கச்சிதமாக அவருக்கான அந்த மீட்டில் ஒரு ரோல் வச்சுட்டு அந்த மீட்டிலே அந்த ரோலை எடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்தது. அவரோட அந்த திருப்பம் கொடுக்கக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் அந்த படத்துக்கு ஓவராலாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுக்கக்கூடியது நரேந்திர பிரசாத் தான். ஆனாலும் அவருக்கு எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்லோமோ வைக்கிறது, அவருக்கு வந்து ஒரு தனி பிஜிஎம் அப்போல்லாம் கிடையாது. இந்த படத்தை ஒரு வாழ்வியலாக கடந்து போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. கீதா கைலாசம் அமரன்ல ஆரம்பித்து இப்போ வரை அம்மா கேரக்டரில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நம்ம வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த அம்மாவாக அவங்க இருக்காங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அந்த ஒரு பட்சத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது பட தொடக்கத்துலலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க, இதுக்கு தான் இவங்க வந்து இந்த படத்துக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ட்விஸ்டெல்லாம் உடஞ்சி கடைசியில் கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் அவரையும் நான் சொல்லியிருந்தேன், அவரும் இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு நபர் தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஃப்ரம் கேரளா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, கொச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் பேர் ஜார்ஜ் ஜெசின். சரி ஓகே, மலையாளத்தில் இருக்கக்கூடியவர் அப்போ வந்து இங்கே ஒரு ஹாரர் பேஸில் பண்ணுறாங்க, கண்டிப்பாக மலையாளம் தெலுங்கு இது மாதிரியான பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய படங்கள் பார்த்துருப்பார், அது பேஸ்டாக ஏதோ ஒரு மியூசிக்கை கொடுத்துருவார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர் சாயலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஸ்பென்ஸ் கொடுக்கணும், நம்ம த்ரில்லர் கொடுக்கணும், நமக்கு அந்த மொமெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்தது. இந்த காதை புத்திக்கிற அளவு கரைச்சலா நச்சல் அப்படிலாம் கிடையாது. பர்ஃபெக்டான மியூசிக்கை வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட என்னை கேட்டிங்கன்னா 100ல் ஒரு 60% ஆஃப் சக்ஸஸ்க்கான ஒரு விஷயம் வந்து இவர் கொடுத்துருக்க மியூசிக் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காட்டியிருக்க ஒரு ஃப்ரேமு, அதுக்கப்புறம் அந்த எடிட்டர் இருக்காங்கல்ல, டிஓபியும் எடிட்டரும் இந்த படத்தில் நம்ம பாராட்டியே ஆகணும். அன்வான்டாக எவ்வளோ ஃப்ரேம்ஸ் காட்டியிருக்கலாம், எடிட்டிங்கில் எவ்வளோ விஷயங்கள் கலர் கரெக்ஷன் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ராவான ஒரு விஷயத்தை ராவாகவே காட்டினது இந்த டெக்னீஷியன் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு வந்து ஓவரால் பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நெகட்டிவ் கிடையாது, நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான் நெகட்டிவ். என்ன அப்படின்னா, நம்ம தான் இது மாதிரியான படத்தை கொண்டாட மாட்டோமே. ஏன்னா நமக்கு வந்து கமர்ஷியல் படம் தான் முக்கியம். நம்ம இதை போய் தியேட்டரில் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். நல்ல படங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணிவிட்டு அண்டர் ரேட்டட் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்ததுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை போய் டெலகிராமில் தேடுவோம். அதுக்கப்புறமா அதை போய் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா அதை போய் வந்து ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறமா ஓடிடியில் பார்ப்போம். என்னை கேட்டிங்கன்னா உங்களுக்குலாம் வைக்கக்கூடிய ஒரு கைண்டான ரெக்வெஸ்ட் என்ன, இந்த படத்தை போய் தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள். ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பெஸ்ட்டாக அந்த படம் கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இதுதான் இந்த படத்தில் நெகட்டிவான படம் கிடையாது. நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சுக்காமல் இந்த படத்தை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக தான் மாறும். இன்னும் கிராமங்களில் எந்தளவு சாதிய ஆதிக்கங்கள் இருக்குது, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படின்னா வாழைக்கு அப்புறமா ஒரு நல்ல வாழ்வியல் படம், ஒரு நல்ல எமோஷ்னல் கலந்த ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். இதுதான் இந்த நெகட்டிவான ஒரு விஷயம். இதை நம்ம பாசிட்டிவாக இந்த படத்தில் மாற்றணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஓவராலாக யமகாதகி படம் எப்படி யமகாதகின்னு சொன்னாங்களோ அந்த படத்தோட டைட்டிலே பிரேக்கில் தான் வருது. அந்தளவு ரொம்ப வித்தியாசமான ஒரு இயக்குனர். இவர் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களோட இந்த ஒரு ரிவ்யூவை நான் முடிக்கிறேன். ஓவராலாக யமகாதகி படம் குறித்து உங்களோட கருத்துக்கள், நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது, இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும் யார் யாரெல்லாம் ஈகராக இருக்கீங்க, பார்த்துட்டு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.